ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி இதை பற்றி பார்க்க போகிறோம். இலக்கியா வரப்போகிற எபிசோடில் என்ன இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான விஷயம் நடக்க போகுதாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்முடைய இலக்கியா பார்த்தீங்கன்னா மகளிர் ஆணையத்துகளையும் போலீஸ்களை வந்து ரெக்வஸ்ட் பண்ணி ஒரு 2 நிமிஷம் உள்ள வாங்க, உங்களுக்கு எல்லா உண்மையும் தெரியும் அப்படின்ற மாதிரி கூப்பிட்டு போயிட்டு என்னம்மா உண்மை சொல்லுமா அப்படின்ற மாதிரி வந்து கேட்டதும் இந்த அஞ்சலியை பற்றின வீடியோ வந்து எடுத்து காட்டுறாங்க. பார்த்ததும் பார்த்தீங்கன்னா நம்ம ஜானகி மகளிர் ஆணையம் போலீஸ் எல்லாருமே வந்து அதிர்ச்சி ஆயிடுறாங்க. அதிர்ச்சி ஆகிட்டப்பறம் பார்த்தீங்கன்னா இந்த அஞ்சலியும் சிந்தாமணி வந்து என்ன வீடியோவை காட்டி தொலைச்சான்னு தெரியல, இவங்க எல்லாரும் வந்து அதிர்ச்சி ஆகிறாங்க. நான் அப்பயே சொன்னேன் இந்த அஞ்சலி கையில் இந்த பிளான் எல்லாம் வந்து சொதப்பிடும் அப்படின்ட்டு, அதே மாதிரி சொதப்பிரிச்சு போலயே அப்படின்ற மாதிரி வந்து நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. நம்மளுடைய இலக்கிய அந்த வீடியோவை வந்து யார் எடுத்து அனுப்புனாங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய வசந்த் தாங்க. இவங்களெல்லாம் வந்து ஃபாலோ பண்ணி எடுத்துருக்கிறது. இவங்க இந்த மாதிரி வந்து பிளான் பண்ணி பண்ணுவாங்கன்றதெல்லாம் நம்ம இலக்கிய வந்து முன்கூட்டியே வந்து கணிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சாரி சார், சாரி மேடம், உங்களை வந்து கவலைக்கு உள்ளாக்கணத்துக்கு இந்த அஞ்சலியோட பேச்சை கேட்டு உங்களை வந்து கைது பண்ண வந்துட்டோம், எங்களை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு மன்னிப்பை கேட்டு எங்களை இந்த அளவுக்கு வந்து கொண்டு வந்த இந்த அஞ்சலியை வந்து சும்மா விட மாட்டோம், உங்களை வந்து மனசு கவலைப்படுத்தியிருக்கா, அதனால வந்து இவளை வந்து உங்களெல்லாம் ரொம்ப சித்திரவதை பண்ணியிருக்கா கர்ப்பமா இருக்குன்னு, அதனால இவளை ஒவ்வொரு செக்ஷன்லயும் வந்து கேஸ் போட்டு எங்களுடைய நேரத்தை வந்து வீணடிச்சதுக்காக வந்து கேஸ் போட்டு உள்ள தள்ளாத விட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் கையில் வந்து இவளை வந்து கூட்டிகிட்டு போயிட்டு லாடம் கட்டுங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த சின்னாமணி வந்து கெஞ்சரா, மேடம் நான் இவங்கெல்லாம் காட்டுறதெல்லாம் பொய்யான வீடியோ, நீங்கள் நம்பாதுங்க, அப்படி என்ன வீடியோ அவள் காட்டினா அப்படின்ற மாதிரி கேட்டதுக்கு நீங்களாம் அவங்கள வந்து அடித்து துன்புறுத்திக்கிட்டு இங்கே வந்து அப்பாவி மேலே வந்து பழியை போட்டு உள்ள தள்ளலான்னு பார்த்துங்களா, உங்களுடைய பாய்ச்செல்லாம் வந்து பழிக்கல, அந்த பொண்ணு ஏதோ கொஞ்சம் டேலண்டாக இருக்கிறதுனால வந்து வீடியோ ஆதாரத்தோடு வந்து நிரூபிச்சதுனால வந்து எங்களுக்கு வந்து தெரிஞ்சிச்சு, அப்படி இல்லைன்னா ஒரு அப்பாவி மேலே வந்து நடவடிக்கை எடுத்ததுக்கு வந்து ஃபியூச்சரில் வந்து அவங்க எந்த ஒரு தப்பு செயல்னு தெரிஞ்சிச்சுன்னு நாங்கள் வந்து ரொம்பவே வருத்தப்பட்டு இருப்போம். இல்லை இந்த கேஸ் போயிட்டு இருக்கப்பே வந்து கோர்ட்ல வெளியே வந்துச்சுன்னா எங்களுடைய மகளிர் ஆணையத்து மேல வந்து யாருக்கும் நம்பிக்கை இல்லாதே போயிட்டு இருக்கோம், பொய்யுக்கு வந்து சாதகமா போறோம்னுட்டு. ஆனா வந்து இலக்கியாவை வந்து நாங்க வந்து பாராட்டுறோம் அப்படின்ற மாதிரி வந்து பாராட்டிட்டு இந்த ஆஞ்சலியாவும் இந்த சின்னாமணியை வந்து இழுத்துட்டு போறாங்க. அந்த டைம்ல பாத்தீங்கன்னா மாப்பிள்ளை எங்களை எப்படியாவது காப்பாத்துங்க மாப்பிள்ளை, நாங்க வந்து தெரியாத பண்ணிட்டோம், என் பொண்ணு உங்க கூட வந்து வாழணும்னு இந்த மாதிரி முடிவெல்லாம் வந்து பண்ணா, நான் அப்பவே சொன்னேன் வேணான்னு, ஆனா அவதான் வந்து கேட்கல அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து சொல்றேன். அதுக்கு பார்த்தீங்கன்னா உன் மகன் எனக்கு பண்ண துரோகத்தோட வந்து இப்போ என் குடும்பத்தை வந்து ஜெயிலுக்கு அனுப்ப பார்த்துருக்கா, அவன் மேலே நான் வந்து இறக்கப்படணுமா, நீங்கள்லாம் போயிட்டு ஜெயிலில் விட்டு கழிச்சுனா தான் உங்களுக்கு வந்து புத்தி வரும், எப்படியெல்லாம் வந்து எங்களை வந்து கொடுமைப்படுத்தி சித்திரவதைப்படுத்தி எங்கள் வீட்டில் இருக்கிறவங்களாம் அசிங்கப்படுத்தணும், அந்த அளவுக்கு நீங்கள் வந்து அசிங்கப்படுத்திட்டீங்க, இனிமேலாம் நீங்கள்லாம் வந்து திறந்துற மாதிரி தெரியல, நீங்கள்லாம் வந்து ஜெயிலில் போயிட்டு கழிச்சுனா தான் லாக்கி அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க நம்ம கார்த்தி. அதுக்கப்புறம் வந்து கௌதம், இலக்கியா நீங்களாவது வந்து எங்கள் மேலே வந்து கருணை பண்ணலாம்ல, அஞ்சலி இலக்கியா உங்க கூட தானே வந்து பிறந்து வாழ்ந்தா, அவனுடைய தங்கச்சி தானே, அவளுக்கு ஏதாவது வந்து பார்த்து பரிகாரம் பண்ணி விடு, இந்த போலீஸ்க்கு இருந்து காப்பாற்றி விடு அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. நான் ஆல்ரெடி வந்து ஏசிபி ஆஃபீஸில் வந்து இனிமே வந்து எந்த ஒரு தப்பும் செய்யாதீங்க அப்படின்ற மாதிரி வந்து ஏசிபி முன்னாடியே வந்து உங்களை வந்து வார்னிங் பண்ண, அவருமே வந்து இதுக்கு மேலே தப்பு பண்ணால் உள்ள தூக்கி வச்சு லாடம் கட்டுறோம்னு சொல்லிட்டாரு. ஆனால் நீங்கள் அதெல்லாம் வந்து ஒரு பொருட்டாக வந்து எடுத்துக்காத, மென்மையான வந்து தப்பு பண்ணிக்கிட்டு எங்களவே வந்து அசைவப்படுத்தி ஜெயிலுக்கு தரணும்னு பார்த்துருக்கேன், நீ இந்த மாதிரி எல்லாம் பண்ணுவேன்னு தெரிய வேண்டிய, அதனால வீடியோ ஆதாரத்தோடு நிரூபிச்சேன், இல்லைன்னா நாங்கள்லாம் வந்து கார்த்தி அரெஸ்ட் பண்ணிட்டு போனால் உன்னுடைய காலில் விழுந்து கார்த்தியை வந்து விடுவிச்சுட்டு கார்த்தி கூட வந்து சேர்த்து வச்சிருந்தோம் பார்த்தியா, சரிதான் போடி போய் ஜெயிலில் கழித்துன்றி அப்படின்ற மாதிரி சொல்ல போகிறாங்க. பெரிய எபிசோட இந்த வீடியோ பிடிச்சது லைக் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.